नमस्ते विद्यार्थियों, आई मीनाक्षी हिंदी ट्यूटर। इनकी नाम विसारत उत्तरादिल उल्ल कबीर दासोட दोहे பார்க்கலாம். 10 दोहे இருக்கு. दोहे विथ मीनिंग. फर्स्ट वन, सीलवंत सबुदे बड़ा सर्वरतन की कहानी, तीन लोक की संपदा रही सील में आनी. சீலவந்த் நற்குணங்களை கொண்டவர்கள் அனைத்தையும் விட சிறப்பானவர்களாக சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வரத்தன் கி காணி, எப்படி நவரத்தினங்க சர்வரத்தன் ரத்தன்னா நவரத்தினங்களையும் விட சிறந்தவர்களாக விளங்குவார்கள். தீனு லோகிக்கு மூன்று லோகத்தின் சம்பத்தியும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். மூன்று லோகத்தின் தனமும் செல்வமும் சம்பத்தும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ओके, सीलवंत सबुदे बड़ा सर्वरतन की कहानी, तीन लोक मूன்று லோகம், तीन लोकी की संपदा संपतना செல்வம், रही सील में आनी மூன்று லோகத்தின் சம்பதியும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் நற்குணங்களை கொண்டவர்களுக்கு. सेकंड वन, चीमा बड़न को चाहिए छोटन को उत्पात, कहा विष्णु को गटी गयो ली भृगु मारी लात. चीमाना மன்னிப்பு. பெரியவர்களுக்கு மட்டும்தான் அந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். சோட்டன்கோ உத்து பார்த்தோன்னா சிறியவர்கள் ஏதாவது தவறு செய்கிறாங்க, சிறியவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு பெரியவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹா விஷ்ணுக்கு கட்டிகையோ, விஷ்ணு ஒரு முறை தவம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது பிருகு முனிவர் அவரை பார்க்க வராரு. அப்போ அவர் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அவருடைய முதுகில் உதச்சி விடுறாரு. அப்போ கூட விஷ்ணு பெருமான் அவரை மன்னிச்சுடுறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பெரிய மனசு உள்ளவங்களால் மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணரணும். ஓகே, நாமளும் செயல்படணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு दोहे பார்க்கலாம். जो जल बाड़े नावू में घर में बाड़े दाम, दोवू हाथ उलिचिए एक सजन கவுகாம். ஓகே, ஜோஜல் பாடே நாவுமே. இப்போது படகுல நம்ம போயிட்டே இருக்கோம், அதில் ஓட்டை விழுந்துடுது. அப்போ என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும், அந்த படகு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ரெண்டு கையால் அந்த தண்ணியை எடுத்து 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 மேலே விடுவோம், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக. கருமே பாடே தாம், தோவு ஹாத்து உளிச்சியே சஜன் கவுகாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட அதிகபட்சமான செல்வம் இருக்குது, நிறைய செல்வங்கள் தனங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் பிறருக்கு உதவி செய்யலாம். அதன் மூலமாக பிறரும் நன்மை அடைவாங்க, நாமளும் நலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜோஜல் பாடை நாவுமே கர்மே பாடை தான் தோவு ஹாத்து உளிச்சியே. இரண்டு கைகளாலும் எப்படி நம்ம அள்ளி அள்ளி தண்ணியை வெளியில் ஊற்றி நம்மளை காப்பாற்றி கொள்கிறோமோ அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம், நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன், हाड़ बड़ा हरिभजन कर द्रव्य बड़ा कछु देहु, अकल बड़ी उपकार कर जीवन को फल देहु. हाड़ बड़ा हरिभजन कर, நற்குணங்களை கொண்டவர்கள் ஹரிய பகவான பஜன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல திரவியம் நிறைய உடையவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அக்கல்படி உபகார்கர், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பலனாக விளங்கும். ஓகே, நம்ம வாழ்கிற அந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மை உள்ள வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கையின் பயனாக விளங்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கல்படி உபகார்கர் ஜீவன்கோ फल देहो फल ये हो. ओके, हाड़ बड़ा हरिभजन कर द्रव्य बड़ा कछु देहो, अकल बड़ी उपकार कर जीवन को फल ये हो. ओके, नेक्स्ट फिफ्थ दोहे பார்க்கலாம். चाग गई चिंता मिटी मनुआ बेपरवाह, जिनको कछु न चाहिए सोई साग साग. சாகு கை சிந்தா மிட்டி, நாம் எதையுமே விரும்பலை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனை வந்து சேரும். ஓகே, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும், சிந்தா மீன்ஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனுவா பேப்பர் வாகு, எந்த கவலையுமே நமக்கு இருக்காது, வராதுன்னு சொல்கிறாங்க.
ஜின்கோ கச்சு ந சாகியே சோயி சாகு சாகு. யார் எதையுமே விரும்பலையோ அவங்க பேரரசராக விளங்குவார்கள், மன்னராக திகழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மனசு நம்ம எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு கவலையும் பிரச்சனையும் நமக்கு நெருங்காது. வேணுன்ற பட்சத்தில் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும். யார் எதை விரும்பலையோ, எதையுமே யார் விரும்பாமல் இருக்காங்களோ அவங்க தான் பேரரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாகு சாகு மீன்ஸ் பேரரசர். 6th one, रूखा सूखा खाए के ठंडा पानी पीव देख पराई चूपड़ी मत ललचावे जीव. காய்ந்து போன வறண்டு போன ரொட்டியை சாப்பிட்றவங்க, சாதாரண தண்ணியை குடிக்கிறவங்க, நல்லா நெய் அப்ளை பண்ண அந்த ப்ரெட்டோட சாப்பிட்ற அந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்றவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜாலசி ஆகக்கூடாது. ஓகே, நாம் நம்மளுடைய தகுதியை உணர்ந்து நாம் செயல்படணும். ஃப்யூச்சரில் நாமளும் ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நாம் ஒரு முயற்சியும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th दोहे பார்க்கலாம். மாங்கன் கயே சோ மரி ரஹே மறை தோ மாங்கன் ஜாகி தின்தே பகலே வே மரே ஹோத்து கரத்து ஜோனாகி. மாங்கன் கயே சோ மரி ரஹே, நம்ம கேட்குறதுக்கு பதிலாக இறந்தே போயிடலாம். பிறர்கிட்ட நம்ம கேட்குறதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம், இறந்தே போயிடலாம். மறைத்தோ மாங்கன் ஜாகி, அப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தின்தே பகலே வேமரே, அப்படி நாம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம யாசகம் கேட்டுமே நமக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு முன்னாடி அவர் இறந்தவருக்கு சமமானவரா இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாங்கன் கயே சோ மரி ரஹே மறைத்தோ மாங்கன் ஜாகி தின்தே பகலே வேமரே ஹோத்து கரத்து ஜோனாகி. நம்ம பிறரிடம் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி நம்ம கேட்டாலும் இறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் கேட்டுமே பிறர் கொடுக்கல அப்படின்னா நமக்கு முன்னாடி அவர் இறந்து போனதுக்கு சமமானவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th one, மாங்கன் மரண சமான ஹே மத்து கோயி மாங்கோ பீக் மாங்கன் தே மர்னா பலா யக் சத் குரு கி சீக். மாங்கன் கேட்கறது, பிறரிடம் யாசகம் கேட்பது அப்படிங்கிறது மரணத்திற்கு சமமான ஒரு நிகழ்வு. மற்ற கோயி மாங்கோ பீக், நம்ம எதுவுமே யாரிடம் கேட்கக்கூடாது. மாங்கன் தே மர்னா பலா, கேட்பதற்கு பதிலாக நம்ம இறந்து போகிறதே மிக சிறந்தது, மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யக் சத் குரு கி சீக், சத்குருவோட அறிவுரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாங்கன் மரண சமான ஹே மத் கோயி மாங்கோ பீக் மாங்கன் தே மருணா பலா யக் சத்குரு கி சீக். ஓகே, 1 or 2 times நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தோஹையில் மீனிங் புரியலை, இந்த 10 தோஹையில் மீனிங் புரியலைனாலும் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 9th one பார்க்கலாம். मरी जाऊं मांगो नहीं अपने तन के काज परमार्थ के कारणे मोही न अवै लाज. मरी जाऊं मांगो नहीं अपने तन के काज परमार्थ के कारणे मोही न अवै लाज. நம்ம பிறரிடம் கேட்பதற்கு பதிலாக இறந்தே போயிடலாம். தன்னுடைய சுயநலத்திற்காக, நம்மளுடைய தேவைக்காக பிறரிடம் கேட்பதற்கு பதிலாக, யாசகம் கேட்பதற்கு பதிலாக நம்ம செத்து கூட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பரமார்த்திக்கே காரணே மூஹினவை லாஜ். ஆனால் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, பிறருடைய நலத்திற்காக நாம் அடுத்தவரிடம் சென்று யாசகம் செய்து கூட நாம் அவருக்கு உதவி செய்யலாம். அப்படி யாசகம் செய்வதால், அப்படிப்பட்டவருக்கு உதவி செய்வதற்கு நாம் யாசகம் செய்வதன் மூலமாக அவர்கள் நன்மை அடைவார்கள் என்றால், அப்படின்னா நாம் அப்படிப்பட்ட யாசகம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக நம்ம பிச்சை எடுத்து கூட அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, 10th one, धीरे धीरे रे मना धीरे सब कुछ होय मानी सींचे सौगड़ा ருதுவாயே பல்ஹோய். மனமே அவசரப்படாத, பொறுமையாயிரு, எந்த காரியமும் மெல்ல மெல்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, தோட்டக்காரர் 1000 குடங்களை தண்ணீர் செடிக்கு ஊற்றுறாரு. ஆனால் அந்த செடி என்ன ஆகும், வீணாக அழுகி போயிடும் இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ராப்பாக, இப்போ வாட்டர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் என்ன ஆகும், அது டே பை டே வளர்ந்து செழித்து நன்கு பூ பூக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நாமளும் எந்த ஒரு காரியமும் சிறப்பான முறையில் நடக்கணும் அப்படின்னா மெல்ல மெல்ல தான் நம்ம காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. 10 தோஹையோட மீனிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சப்போஸ் உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத் வித்யார்த்தியோं.